நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் ரீநீட் எக்ஸாமினேஷன். அதாவது ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறதாக என்டிஏ சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு தான் கேள்வி எழுத தோணுது. பட் என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீநீட் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் ரொம்ப முக்கியமான விஷயத்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 பேஜுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண விஷயம் தான். இந்த வருஷம் ரீநீட் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 3 ஹவர்ஸ் இருக்கும், 180 மினிட்ஸ் இருக்கும். இந்த வருஷம் ரீநீட்டுக்கு மட்டும் 195 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, நிறைய மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாமினர் வந்து சைன் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 10-15 நிமிஷம் அதிலே வேஸ்டா போயிடுது அப்படின்னு சொன்னதுனால ஒட்டுமொத்தமா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த சைக்கிள் வரும்போது அது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இந்த 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக வரவேற்கத்தக்கதான். இந்த 3 ஹார்ஸ் 15 மினிட்ஸ்ல நீங்க எக்ஸாமினேஷன் எழுதலாம். இன்பிட்வீன்ல அவங்க வந்து உங்ககிட்ட சிக்னேச்சர் அந்த அட்டன் ஷீட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அடிஷ்னல் ரஃப் ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்க போறாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேஜ் இருந்துச்சு. லாஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ல லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சைடோ செகண்ட் சைடோ வந்து ரஃப் ஒர்க்குக்காக கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க உங்களுடைய கால்குலேஷன் பர்பஸ் எல்லாத்தையும் நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டிஏக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒரு சஜஷன் வந்து போல லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸுக்கு அந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கிறது வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கிற அதே ரஃப் ஒர்க் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்லையும் உங்களுடைய இனிஷியல் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சோடனே செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்து ரஃப் ஒர்க் 2 ஷீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 பேஜஸ் அப்படிங்கிறது ரஃப் ஒர்க்காக வரும்போது ஸோ நீங்க வந்து எக்கச்சக்கமா போட்டு பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட்டுங்க. வேற எதுவும் புதுசாலாம் எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த 2 விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரொம்ப ரொம்ப லக்கியான பேப்பர்ஸ். பிகாஸ் அதெல்லாம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண எக்ஸாமினர்ஸ் வந்து லாக்டவுன் போட்டு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எல்லாம் என்டிஏ எடுத்துட்டு இருக்கிறதாக நமக்கு வந்து நியூஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. நல்லா படிங்க. ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.